வெல்கம் டு ஆயில் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் டு மில்க் கிளென்சர் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா முழுக்க ஆயில்ஸ் வச்சு பண்ண போகிறோம். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் இதில் ஆட் பண்ண மாட்டோம். இந்த ஆயில் டு மில்க் கிளென்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை, அதோட பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் ஆயில். இதில் விட்டமின் டி அண்ட் இ அதிகமாக இருக்கனால யூவி ப்ரொடெக்ஷன் நமக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டேனாக இருக்கட்டும், டார்க் ஸ்பாட்ஸு, ஹைப்பர் பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை லைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஆல்மண்ட் ஆயில். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஜொஜோபா ஆயில். இது ஒரு லைட் வெயிட், ஈஸியாக ஸ்கின்னில் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஆயில். இது நமக்கு ஆக்னி ப்ராப்ளத்தை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னில் ரொம்ப நேரம் மாய்ஸ்சரை தக்க வைக்கிறதுக்கு இந்த ஜொஜோபா ஆயில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கிரேப் சீட் ஆயில். இதில் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால நம்மளோட ஆக்னி ப்ராப்ளத்தை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டர்ட்ஸ் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ், டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்படி ரிமூவ் பண்ணுறது மூலயமா நம்மளோட ஸ்கின்னை ஜென்டலாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி கொடுக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷனேட்டட் கோகனட் ஆயில். இது நார்மல் கோகனட் ஆயில் மாதிரி கிடையாது. இதில் க்ரீஸினஸ் கொஞ்சம் கூட இருக்காது. ஈஸியாக அப்சர்வ் ஆகிக்கும். ஸ்கின்னை ரொம்ப நேரம் ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கிறதுக்கு இந்த ஃப்ராக்ஷனேட்டட் கோகனட் ஆயில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நார்மல் கோகனட் ஆயிலை கம்பேர் பண்ணும்போது இதில் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா PEG40 ஹைட்ரஜனேட்டட் கேஸ்டர் ஆயில். இது ஒரு சால்யூபிளைசர். நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ஆயிலையும் சால்யூபிளைஸ் பண்ணி ஒரே ப்ராடக்டாக கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப நேரம் ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக வச்சுருக்கிறதுக்காகவும் மாய்ஸ்சர் கொடுக்கறதுக்காகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது இந்த ஆயில் டு மில்க் கிளென்சரோட ஃபார்முலேஷன் பார்த்துடலாம். கிரேப் சீட் ஆயில் 1.4 கிராம், ஃப்ராக்ஷனேட்டட் கோகனட் ஆயில் 14 கிராம், ஜொஜோபா ஆயில் 2 கிராம், ஆல்மண்ட் ஆயில் 2 கிராம், PEG40 ஹைட்ரஜனேட்டட் கேஸ்டர் ஆயில் 0.6 கிராம். இது 20 கிராமுக்கான ஃபார்முலேஷன். நீங்கள் 100 கிராம் வேணுன்னா அப்படி எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் இன்ட்டு 5 பண்ணி என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஆயில் டு மில்க் கிளென்சர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபார்முலேஷனில் இருக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் மெஷர் பண்ணி ஒரு சின்ன பீக்கரில் எடுத்துக்கலாம். ஒரே பீக்கரில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த ஆயில் டு மில்க் கிளென்சர் பார்த்திங்கன்னா ட்ரை ஸ்கின்க்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. இது அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அவங்களோட ஸ்கின்னில் மாய்ஸ்சரும் ஹைட்ரேஷனும் அதிகமாகிட்டே வரும். அந்த மாதிரி இருந்தாலே உங்களோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ரிங்கிள்ஸு, பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நேச்சுரலாக உங்கள் ஃபேஸில் ஒரு க்ளோ தெரியும். ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு ஃபேஸ் க்ளோ ஆகிறது ரொம்பவே ரேரான ஒரு விஷயம். பிகாஸ் அவங்களுக்கு எப்போவுமே அந்த ட்ரைனஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்களுக்கு அந்த க்ளோ தெரியாது. இதுவே வின்டர் சீசனில் பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்கின் கூட இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வின்டர் சீசன்லேயும் நமக்கு ட்ரைனஸ், அந்த ஸ்கின் பீல் ஆகிறது அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ப்ராடக்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம லைட் வெயிட் ஆயில்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணலை. ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம். எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நம்மளோட பீக்கரில் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணுறது மூலியமாக தான் நமக்கு எல்லா ஆயில்ஸும் பிளெண்ட் ஆகி ஒரே ப்ராடக்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சிரம் பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இந்த ஆயில் டு மில்க் கிளென்சர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜஸ்ட் கொஞ்சமாக நம்ம கையில் எடுத்து
எடுத்துக்கிட்டு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு அதை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு வாட்டர் தொட்டு நம்ம தேய்க்கணும். ஸோ அப்போ தான் வந்து அது ஒரு மாதிரி அந்த ஆயில்ஸ்லாம் வந்து மில்கி ஒயிட்டாக மாறும். ரொம்ப நுரைக்கிற மாதிரியும் இருக்காது, அது கிளென்சர் மாதிரி இருக்கும். அந்த மில்கி ஒயிட்டாக தெரியும்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம தேய்ச்சிட்டு உடனே வாஷ் பண்ணிடலாம். உங்களுக்கு எண்ணெய் வலிகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணி உங்களுக்கு டர்ட்ஸ் எல்லாம் டீப் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இதை நீங்கள் இன்னொரு விதமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஆயில்ஸ் எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிங்க அப்படின்னாலும் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். ரிசல்ட்டு ஹைட்ரேட்டடாகவும் ஸ்கின் மாய்ஸ்சராகவும் இருக்கும். கிளென்சிங்கும் அந்த இடத்துல ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.